பாரதியார் செயல்பாட்டு அளவில் என்ன பண்ணுறாருங்கிறதா நம்மளோட கேள்வி. அவர் பாடல்கள் யார் வேணால் எழுதலாம். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு அதீத கற்பனையில் என்ன வேணால் தோணும். அந்த கற்பனையை சட்ட வடிவமாகும். அதாவது அந்த கற்பனையை வந்து உண்மைக்கு கொண்டு வரதுக்கும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கும் அந்த உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு நன்மை பயக்கிறதுக்கும் பாரதியார் என்ன பண்ணாருங்கிறதா நம்மளோட கேள்வி. பாரதியார் வந்து வெறுமனை பாடல்களை எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய எண்ணங்கள் வந்து எப்போ பூர்த்தி ஆகுது? பாரதியார் இருந்த காலத்தில் விதவைகள் எத்தனை பேர்? பாரதியார் இருந்த காலத்தில் அவர் சமூகத்தில் இருந்தவங்க, அவங்க சமூகத்தில் இருந்த பெண்கள் எவ்வளோ அடிமைப்பட்டு கிடந்தாங்க? பாரதியார் தன் குடும்பத்தில் அவருடைய மனைவிக்கு என்ன சுதந்திரம் கொடுத்தாரு? அவருடைய மனைவிக்கு அவர் அடுப்படையை விட்டு தாண்டுற அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாரா? நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம். பாரதியார் வந்து வீட்டுக்கு யாரையும் திடீர்னு அழைச்சிட்டு வந்துருவாராம். வீட்டில் பணம் இருக்காது, செல்லம்மா கிட்ட பணமும் இருக்காது. இவருக்கு வர பணத்தை வச்சு இவர் பத்திரிகை நடத்துகிற பணம் வச்சு இவர் செலவழிச்சிட்டு இவர் நிம்மதியாக இருந்துருவார். இவர் யாருன்னா திடீர்னு வீட்டுக்கு கூட்டு வந்துருவார், சமைச்சு போடு அப்படின்னு திடீர்னு ஆணை தான் ஒரு கட்டளை இடுவாராம். ஆனால் செல்லமாட்ட பணம் இருக்காதான். இவங்க உட்கார வச்சு பேசிட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு வீடு வீடாக போய் இரவல் வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து அவருடைய சுயசரிதையிலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த சமீபத்தில் நடந்த பாரதி படத்தில் கூட பதிவு பண்ணியிருக்கு. அப்படி தான் அவர் பெண்களை வச்சிருந்தாரு.